அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு விதியாக்கி இருக்கக்கூடிய இந்த சுபுஹ் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு அற்புதமான ஒரு பிரார்த்தனை, இந்த காலகட்டத்திற்கு மிக மிக தேவையான அவசியமான ஒரு பிரார்த்தனை குறித்து நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த துவா என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஒரு நபித்தோழருக்காக செய்கிறாங்க. அவருடைய அந்த வாழ்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த பிரார்த்தனையை கொண்டு அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுகின்றான். அந்த செய்தியை தான் நம்ம அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அந்த பிரார்த்தனையை நம்ம கேட்பது மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை ஷைத்தானிடத்திலிருந்து நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்ற ஒரு நம்பிக்கையோட இந்த செய்தியை நாம் உங்களுக்கு சொல்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு நபித்தோழர் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு தவறான ஒரு காரியத்தை செய்வதற்கு அனுமதி கேட்கிறார். என்ன அனுமதி அப்படின்னா, விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கிறார். யார் ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு நீ அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு தவறான காரியம்ன்றத நம்ம அதை சிந்தித்து பார்த்தாலே தெரிகின்றது. இவ்வளவு ஒரு மோசமான காரியத்தை அல்லாஹ் எது மானக்கேடான விஷயம் என்று சொன்னானோ அப்படிப்பட்ட ஒரு மானக்கேடான ஒரு விஷயத்தை செய்வதற்கு ஒழுக்கத்தின் உறைவிடமாக திகழக்கூடிய உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல அனுமதி கேட்கிறார். எப்படி இருக்கும் சுத்தி இருந்த மக்களுக்கு? மற்ற சகாபாக்கள் எல்லாம் கொதிச்சிடுறாங்க, அடிக்க பாயிறாங்க, அவரை அடிக்க பாய்கின்றாரு. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒன்றும் செய்ய வேணாம் அவரை அப்படின்ட்டாங்க. அப்படின்னு அவரை அழைக்கிறாங்க. அழைச்சு அவருக்கு புரிய வைக்கிறாங்க, நீ கேட்ட இந்த விஷயம் எவ்வளவு ஒரு பாரதூரமான மோசமான இழிவான ஒரு காரியம் அப்படின்றத அவர்களுக்கு புரிய வைக்கிறாங்க. அவர் கூட ஒரு நல்ல எண்ணத்துல கேட்டிருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் தானே விபச்சாரத்தை தடுத்து இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட அனுமதி வாங்கிட்டு செஞ்சோம்னா ஹலால் ஆகி போயிடும்ல என்ற எண்ணத்துல கூட கேட்டிருந்திருக்கலாம். அப்ப அந்த அடிப்படையில தான், ஏன்னா விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி ஏன் போய் கேட்கணும்? அதை அல்லாஹ்வுடைய தூதருடைய அனுமதியோட செஞ்சுட்டா தப்பாயிராம போயிருமே, நல்லதா போயிரும் நினைச்சிருப்பாரு போல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த இடத்துல நிதானத்தை கடைபிடிக்கின்றார்கள். எப்பவுமே அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு அற்புதமான ஒரு குணம் இது. நம்மெல்லாம் எந்த விஷயத்துல அதிகமா டென்ஷன் ஆகி நம்மளுடைய நிலை மறப்போமோ அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஏராளமான செய்தியை பார்க்கின்றோம். பள்ளிவாசல்ல ஒரு நபர் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல மஸ்ஜித் நபவிக்குள்ள புகுந்து சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருக்காரு. சகாபாக்களுக்கு கடுமையான ஆத்திரம், அடிக்க போறாங்க, வேணாம் விடுங்க, அவர் சிறுநீர் கழிச்சு முடிக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன செய்வோம் அவருக்கு புரிய வைப்போம். அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு, இது நாங்க தொழுகிற இடம், இறைவனை வணங்கக்கூடிய ஒரு இடம், இந்த மாதிரியான ஒரு இடத்துல இப்படிப்பட்ட வேலையை செஞ்சிடாதீங்க, செய்யாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தண்ணீரை ஊற்றி கழுவிட சொன்னாங்கன்னு செய்தியை பார்க்கணும். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு நிதானத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். வாங்க நம்ம கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சில கேள்விகளை கேட்கின்றார்கள். கேள்வியை கேட்டால் நமக்கே ஆடிடும். அந்த மாதிரியான கேள்வி, விபச்சாரம் செய்ய அனுமதி தானே வேணும், சரி நீ உன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்வதை விரும்புவியா? ஆள் தூக்கி வாரி போட்டு சார், அத சொல்லலாம், என்ன சொல்றீங்க? தாயோடைய நானும் விரும்ப மாட்டேன், மக்கள்ல யாரும் விரும்ப மாட்டாங்க. சரி, உன்னுடைய சகோதரியோடு விபச்சாரம் செய்ய நீ விரும்புவியா? அத சொல்லலாம், நானும் விரும்ப மாட்டேன், மனிதர்கள் எவனும் விரும்ப மாட்டான். உன்னுடைய மாமியோட உன்னுடைய சின்னம்மா, அப்படியே ஒரு பட்டியல் போடுறாங்க. அப்பதான் அவருக்கு விளங்குது, ஆஹா தவறான ஒரு விஷயத்தை நம்ம கேட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் அந்த தவறை உணர்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த மாதிரிதான், நீ உனக்கு யாரை அல்லாஹ் ஹலாலாக ஆக்கி இருக்கின்றானோ அவர்களிடத்துலதான் நம்ம இல்லற வாழ்வுல ஈடுபடணுமே ஒழிய, அந்த உடல் உறவுல ஈடுபடணுமே ஒழிய, அது அல்லாத மற்ற விஷயங்கள் அது பாவம். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிலூன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன் ஃபமன் இப்தா வரா ذلك
ஃபஉலாயிக ஹுமுல் ஆதுன். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அவர்கள் தங்களுடைய அந்த மறை உறுப்பை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள், மறுமையில வெற்றி பெறக்கூடிய அந்த உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் ஃபிர்தௌஸ் என்ற அந்த சுவனத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்பு எப்படி இருக்கு தெரியுமா? அவர்கள் தங்களுடைய மறை உறுப்பை பேணி பாதுகாத்துக் கொள்வார்கள். தங்களுடைய மனைவியிடமோ அல்லது வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்களிடமோ அந்த அடிமைகளிடமோ, இப்ப அடிமை கிடையாது, அப்ப மனைவியிடம் உடல் உறவு கொள்வது குறித்து அவர்கள் பழிக்கப்பட மாட்டார்கள். இதற்கு அப்பால் வேறொரு வழியை எவன் தேடுகின்றானோ அவன் தான் வரம்பு மீறியவன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் எச்சரிக்கின்றான். அப்ப இந்த ஒரு அடிப்படையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புரிய வச்சு, இது தப்பு அப்படின்றத புரிய வச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நபித்தோழருக்காக ஒரு துஆ செய்யறாங்க. அந்த இடத்துல அகமதுல வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தியை பார்க்கின்றோம். அல்லாஹும் மஃபிர் ذنبه وطهر قلبه وحسن فرجه. இதுதான் அந்த பிரார்த்தனை. அதாவது இதனுடைய பொருள் என்ன? அல்லாஹும் மஃபிர் ذنبه, இறைவா இவருடைய பாவத்தை நீ மன்னிச்சு. وطهر قلبه, இறைவா இவருடைய உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்து. وحسن فرجه, இறைவா இவருடைய மறை உறுப்பை நீ பாதுகாத்து விடு. ரொம்ப ஒரு அற்புதமான பிரார்த்தனை. இந்த துஆவை அந்த நபித்தோழருக்காக எப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்டார்களோ அதுல இருந்து அந்த செய்தியிலே இடம்பெறுகின்றது. அப்படிப்பட்ட எண்ணமே அவருக்கு அதுக்கப்புறம் வரல. எப்படிப்பட்ட ஒரு அருள்னு பாருங்க, அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. அப்ப இந்த பிரார்த்தனைய நம்ம அதிகமாக அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய உள்ளத்துல ஷைத்தான் கெட்ட தீய எண்ணங்களை போட்டுக்கிட்டே இருக்கிறான். அது இந்த காலகட்டத்தில் சொல்லவே வேணாம். இந்த மாதிரியான தீய எண்ணங்களை, விபச்சாரத்தை தூண்டக்கூடிய விதத்திலான தீய விஷயங்களை ரொம்ப மலிந்து கிடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. அப்ப அப்படிப்பட்ட அந்த விபச்சார எண்ணத்தை தூண்டக்கூடிய விதத்துல உண்டான ஷைத்தானிய அந்த விஷயங்கள்ல இருந்து, அந்த எண்ண ஓட்டங்கள்ல இருந்து நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பிரார்த்தனை அப்படியே நமக்காக கேட்கணும். அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்கல்ல, இதுல நம்ம எப்படி கேட்கணும்? அல்லாஹும் மஃபிர் தம்பி வطهر قلبي وحسن فرجي, இறைவா என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சு. வطهر قلبي, என்னுடைய உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்து. وحسن فرجي, இறைவா என்னுடைய மறை உறுப்பை, மறைவிடத்தை நீ பாதுகாத்து விடு. அல்லாஹும் மஃபிர் தம்பி வطهر قلبي وحسن فرجي, இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, என்னுடைய அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்து, என்னுடைய மறைவிடத்தை பாதுகாத்துது. இந்த ஒரு பிரார்த்தனை நம்ம கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய அருளால அந்த விபச்சாரத்தை தூண்டக்கூடிய அந்த மாதிரியான எண்ண ஓட்டங்களை ஷைத்தான் நம்முடைய உள்ளத்தில் போடுவதை விட்டு அல்லாஹ் நம்மளை காப்பாத்தும். அல்லாஹ்விடத்துல தான் நம்ம கையேறணும். ஏன்னா இந்த காலகட்டம் என்பது அப்படிப்பட்ட காலகட்டமா இருக்குது. செல்போனை திறந்தா விபச்சார கடைகள் விரிக்கப்பட்டு இருக்கின்றது. அவ்வளவு மோசமான காட்சிகள். அல்லாஹ்வுடைய பயம் இருந்தாலே ஒளி அவன் தப்ப முடியாது, நல்லா விளங்கியிருக்கு. அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த இறையச்சத்தை நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் போடுவதற்கு, ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ்விடத்திலே நம்ம கேட்கணும். ஆத்தி நஃப்சி தக்வாஹா, இறைவா என்னுடைய நஃப்ஸுக்கு, என்னுடைய உள்ளத்துக்கு இறையச்சத்தை கொடு. ஏன்னா அந்த விபச்சாரம் என்பது அவ்வளவு ஒரு மோசமான விஷயமாக, ஒரு கேடுகட்ட விஷயமாக, கெட்ட வழியாக இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷத்தன் வ ஸாஅ ஸபீலா, விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்கி விடாதீர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது மிக கேடுகட்ட கெட்ட வழியாகவும் மானக்கேடான விஷயமாகவும் அது இருக்கின்றது என்ன அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அதாவது மற்ற விஷயங்களை எல்லாம் நீ செய்யாதன்னு சொல்றான் அல்லாஹ். லா தஜ்அல் மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வோட வேற யாரையும் நீ கடவுளா கூப்பிட்டுறாத. அதே மாதிரி வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள். இப்படி ஒவ்வொரு கட்டளையா அல்லாஹ் நீ செய்யாதன்றான். விபச்சாரத்துக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? வலா தக்ரபு ஸினா, ஜினாவின் பக்கம் நெருங்கிறாத அப்படின்றாங்க. அத பக்கமே போயிடாத. ஏன்னா ஷைத்தான் என்ன செய்வான்னா, எடுத்தவனும் விபச்சாரத்தின் பக்கம் தள்ளிட மாட்டான், ஒரு கெட்ட பார்வையை தூண்டுவான்.
கெட்ட எண்ணத்தை உள்ளத்துல போடுவான். சரி சும்மா தானே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்ப்பான். அது தவறான பேச்சுக்கு வழிவகுக்கும். அது விபச்சாரத்தை கொண்டே தள்ளிவிடும். நல்லா பாதுகாக்க வேண்டும். அப்ப நாம அதன் பக்கமே நெருங்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? அதற்கு உண்டான ஏற்பாடுகள் நம்ம இறை நினைவு அதிகப்படுத்தி தொழுகையின் மூலமாக அத்தகைய எண்ணங்களை விட்டும் தவிர்த்து கொண்டு இது நம்மளுடைய ஏற்பாடு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தீமையிலிருந்து நம்ம விலக வேண்டும் என்றால் அந்த தீமையிலிருந்து முற்றிலுமாக நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு எத்தகைய முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தகைய முன்னேற்பாடுகளை எல்லாத்தையும் செய்து கொள்ள சொல்லி இருக்கிறாங்க. மதுவுல இருந்து மக்களை மீட்டெடுத்தாங்க. எப்படி மீட்டெடுத்தாங்க? மது குடிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. மதுவை எல்லாம் சஹாபாக்கள் அப்படியே மதீனாவின் அந்த தெருக்கல்ல ஆறுகள் போல ஓட விட்டார்கள், கவுத்தி விட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த மது ஊத்தி வைக்கிற சொரக்கா குடுவை இருக்குல்ல, அதையே பயன்படுத்தாதீங்க, தூக்கி வீசிடுங்கட்டா. ஏன்? அந்த குடுவையை பார்த்தா மேப்படி விஷயம் ஞாபகத்துக்கு. ஒழுங்கா இருக்கிறவனும் டக்குன்னு அங்கிட்டு போயிரும். ஒழுங்கா இருக்கிற ஆளுங்க குடுவை ஆஹா குடிக்கிற எண்ணம் டக்குன்னு அதன் பக்கம் போயிடும். அதுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அதை தடுத்தாங்க. அதை கொஞ்சம் அந்த எண்ணம் மாறுற வரைக்கும் பயன்படுத்தாதீங்கட்டாங்க. அதுக்கப்புறம் அனுமதி கொடுத்தாங்க. எல்லாரும் திருந்தினதுக்கு அப்புறம் இப்ப நீ யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா. அப்ப இந்த மாதிரியான எண்ண ஓட்டம் வரக்கூடியதாக இருக்குமே ஆனால் விபச்சாரத்தின் பக்கமே நெருங்கிடக்கூடாது. செல்போனை நோன்றோமா, தப்பான ஒரு காட்சி வருதா, டக்குன்னு தள்ளி விடணும், அதை க்ளோஸ் பண்ணணும், அதை பிளாக் பண்ணணும். நான் அது வந்தாலும் நான் பார்க்காம இருப்பேன். இது செய்தாங்க எடுத்துருவோம். நம்ம நினைப்போம் நம்ம சும்மா பார்க்காம இருந்து நம்ம தவிர்த்துக்கலாம்ப்பா. அது உள்ள வந்தாலே செய்தா நம்மளை இழுக்கிறான்னு அர்த்தம். அப்ப அதன் பக்கமே நெருங்க கூடாது. அந்த மாதிரியான வரக்கூடியவைகளை பிளாக் பண்ணி விடுங்க. அதை அதுக்கடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை எனக்கு காட்டாதுன்னு சொல்லி அதுலயே செட்டிங் இருக்கு. உள்ள போய் அந்த செட்டிங்கை பண்ணி விடுங்க, அதை க்ளோஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கமே நெருங்காதீங்க நல்லா சொன்னானே, அந்த கட்டளைய நாம சரிவர நடைமுறைப்படுத்துவதாகவும் ஆகும். அப்ப இது போன்ற இந்த காட்சிகள், தவறான பார்வை தான் விபச்சாரத்தின் பக்கம் தூண்டக்கூடிய ஒரு முழு காரணியா இருக்கின்றது என்பதை நம்ம கவனத்துல வச்சு இது போன்ற காட்சிகளை பார்ப்பதை நம்ம அல்லாஹ்க்கு பயந்து இறைவனை அஞ்சி அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தா மட்டும் தான் தப்பிக்க முடியும். இல்லைன்னு வைங்களேன், என்ன போலீஸையா போட்டு தடுக்க முடியும்? தவறான காட்சியெல்லாம் பாக்குறானா இல்லையான்னு 2 போலீஸ போடுங்கப்பா அப்படின்னு போட்டா அந்த 2 போலீஸ் சேர்த்து பார்ப்பாரு. அதுதான் நடக்க போகுது. திருந்தக்கூடியவர்களா இருக்கணும். அப்ப இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பய உணர்வு தான் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்து நம்மளை பாதுகாக்கும். அதற்கு இந்த துவா ரொம்ப அடிப்படையா இருக்கு. அல்லாஹும்ம அஃபிர் ஸம்பி வ தஹிர் கல்பி வ ஹஸின் ஃபர்ஜி. இறைவா என்னுடைய பாவத்தை மன்னிச்சு, என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்து, என்னுடைய மறைவிடத்தை நீ பாதுகாத்து இறைவா, தவறான வழியை விட்டோம் பாதுகாத்து என்னை ஒழுக்க சீலன ஆக்கு அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்பது காலத்தின் கட்டாயமா இருக்கு. இந்த காலகட்டத்தில் அதிகமாக நம்ம கேட்க வேண்டிய பிரார்த்தனைகள்ல இது முக்கியமான ஒரு பிரார்த்தனையாக இதை அமைத்துக் கொள்வோம். அந்த நபித்தோழரை எப்படி தவறான எண்ணங்களை விட்டும் வல்ல ரஹ்மான் பாதுகாத்தானோ அதை போல நம்மையும் வல்ல ரஹ்மான் பாதுகாப்பான் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாய் இந்த வானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.